ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தவங்களுக்கு, அதாவது ரிசல்ட் பொங்கல் தொகுப்பு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இப்போ பரவலாக ஒரு தகவல் வெளியாகிட்டுருக்கு. அதாவது நாளை அல்லது ஜனவரி 25க்குள்ளே ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. எந்த அடிப்படையில் உண்மைன்னு தெரியலை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விசாரித்து பார்த்ததில் ஜனவரி எண்டுக்குள்ளேன்னு சொல்கிறாங்க. சிலர் பிப்ரவரி ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போன வீடியோக்கு அதாவது பொங்கலுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, பொங்கல் கழித்து வருமானு சொல்லியிருந்தேன். ஆனால் பாருங்கள், பொங்கல் தொகுப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு, நிறைய கொடுத்து முடிச்சுட்டாங்க. பட் ஒரு 85% இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 15% மட்டும்தான் பாக்கின்னு சொன்னாங்க. அது ஒரு விஷயமே கிடையாது. அது கொடுத்து முடிப்பாங்களா, அது அவங்களோட வேலை. ஆனால் பாருங்கள், ரிசல்ட் ரெடியாக தான் இருக்குன்னு மாதிரி தான் தகவல் வெளியாக இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்கு நாளைங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க, கிழமை சொல்கிறாங்க. அதாவது புதன்கிழமை வெளியாகும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் டேட்டுன்னு சொல்கிறாங்க. நாளை அதாவது 22லேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படிமா சொல்கிறாங்க. டேட் 21. நான் இப்போ ஈவினிங் தான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கிறேன். ஆனால் இந்த தகவல் வெளியேறினோன்னு அவங்களுக்கு இந்த ஷேர் பண்ணணுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் உங்களுக்கு. ஆனால் 22லேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படிமா சொல்கிறாங்க. ஏன்னா முந்தைய நம்ம வீடியோவில் நிறையா தகவல் வெளியே இருக்குது. அதாவது டிஆர்பி கால் பண்ணால் அதாவது ரீச் ஆகலை, நிறையா பேர் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட மாவட்டத்தில் தான் டிஆர்பியில் தான் கான்டாக்ட் பண்ணி, அதாவது நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கணும்னு சொன்னாங்க ஹெட் ஆஃபீஸில். அதுக்கான வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன். ஆனால் மினிஸ்டர் ஆஃபீஸில் நான் அன்றைக்கி கால் பண்ணி கேட்கல, டைம் இல்லை. கண்டிப்பாக மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு கண்டிப்பாக கால் பண்ணி வீடியோ கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்கு. ஆனால் டிஆர்பியில் நீங்கள் தொடர்ந்து இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் உங்களுக்கு நிறைய பேருக்கு ரீச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் சில மாவட்டங்கள் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மந்த் எண்டுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அல்லது சிலவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு இது இன்னும் அப்புறம் ஏன்னா ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஆர்டர் வரல, அது மாதிரி சொல்கிறாங்களாம். ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது, ஆனால் நாளை புதன்கிழமையிலேருந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ நானும் விசாரித்து பார்த்ததில் இந்த மந்த் எண்டுக்கு சொன்னாங்க. ஆனால் பர்டிகுலராக நான் சொன்ன மாதிரி, அதாவது இந்த புதன்கிழமை 22 அப்படின்னு மாதிரிலாம் ஏதாவது நான் கேட்டதில் தெரியல. ஆனால் கமெண்டில் சப்ஸ்கிரைபர் பேசிக்கிறாங்க. அப்புறம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தர் சொன்னால் பிரச்சனை இல்லை, அடுத்தடுத்து ஆட்கள் அதாவது என்னோடய ரிலேட்டிவ் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட கேட்டேன், தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டேன், இதுதான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 22 அதாவது நாளையிலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. மேக்ஸிமம் நாளைக்கு எதிர்பாருங்க. ஏன்னா வெப்சைட் செக் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா பொங்கல் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, பொங்கல் தொகுப்பு கொடுத்து முடிச்சிட்டாங்க. எப்போனாலும் ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கன்ஃபார்மாகவும் சொல்லலை, 100% எனக்கு கன்ஃபார்ம்னு சொல்லலை, ஒரு தகவல் வெளியே இருக்குது, நாளைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ புதன்கிழமையிலிருந்து நாளைக்கு எதிர்பாருங்க அப்படின்ட்டு தான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்ணுறேன் அப்படின்னா, போடுறேன் அப்படின்னா, நிறைய பேர் வீடியோ போடுங்கன்னு சொல்கிறாங்க. நானும் அப்டேட் இல்லாமல் வீடியோ போடக்கூடாதுங்காக தான் வீடியோ போடலை. ஆனால் பாருங்கள், ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு நம்ம வீடியோ போடக்கூடாதுங்காக தான் நான் அப்டேட் கலெக்ட் பண்ணிவிட்டு தான் வீடியோ போடுறேன். ஸோ நான் தெரிஞ்சு, அதாவது நான் கேள்விப்பட்ட அளவுக்கு ஜனவரி எண்டு தான் சொன்னாங்க. நானும் கிட்டத்தட்ட நிறைய வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. பொங்கல் முடிஞ்சு அப்புறம் ஜனவரி எண்டுக்குள்ளேன்னு சொல்லியிருக்கிறேன். மேக்ஸிமம் பிப்ரவரி தாண்டாது அப்படிமா சொல்லியிருக்கேன். ஆனால் நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க, இல்லை ப்ரோ பிப்ரவரி தாண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்கிறாங்க. ஸோ அது எந்த உண்மைன்னு தெரியல. ஆனால் பரவலாக நாளையிலேருந்து எதிர்பார்க்கலாமா சொல்கிறாங்க. நீங்கள் வெப்சைட் செக் பண்ணிட்டே இருங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, ப்ரோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, டிஆர்பி வெப்சைட்டு டேரெக்டாக போனால் உங்களுக்கு சில ஏதாவது என்ன சொல்கிறது, இப்போது நிறைய பேர் சொன்னாங்க கமெண்டில் சொன்னாங்க, இல்லை ப்ரோ எல்லாம் ஒன்று தான், நேராக போய் பார்த்தாலுமே அது தெரியுது அப்படிமா சொன்னாங்க. ஆனால் நல்லா பாருங்கள், நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு நீங்கள் டிஆர்பி நேராக போய் பார்த்தா உங்களுக்கு ஏதாவது சில ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்த புதுசில் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துச்சு. ஆனால் டிஆர்பியில் டேரெக்டாக போகும்போது ஹால் டிக்கெட் காட்டலை. அதுவே நான் ப்ரைவேட் லிங்கில் நான் இந்த ஹால் டிக்கெட்டு 24ன்னு போட்டிருந்துச்சு. அந்த வழியாக போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹால் டிக்கெட்லாம் காட்டுச்சு. ஸோ டிஆர்பி டேரெக்டாக போகும்போது காட்டாதது லிங்கை ஓப்பன் பண்ணி போய் காட்டுச்சு. அதனால நீங்கள் ஏற்கனவே இந்த கூகுளில் போய் நீங்கள் ரேஷன் ஷாப் ரிசல்ட்டு அதில் அந்த லிங்கில் போய் போனீங்கன்னா 38 மாவட்டம் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் அதே டிஆர்பி லிங்க் தான். ஆனால் பாருங்கள், நம்ம டேரெக்டாக போகிறதுக்கும் அதை இன்டெரக்டாக போகிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இன்டெரக்டாக போய் பாருங்கள். ஸோ அந்த லிங்கில் அதை டச் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க 25ங்கிற மாதிரிலாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 25 மாறிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது தான். ஏன்னா அப்டேட் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம்.
ஸோ கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ரிசல்ட் வந்து ரொம்ப தூரம் இல்லை, ரிசல்ட் நெருங்கிட்டோம், வந்துடும். ஆனால் இது நாளையிலேருந்து எதிர்பார்க்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எதிர்பார்க்கலாம், நானும் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லலை. ஏன்னா வந்து பரவலாக சொல்கிறாங்க. அதாவது நிறைய பேர் சொல்கிறதுக்கும் வந்து கமெண்டில் சொல்லலாம் வாய்ப்புகள் இருக்குது. 1க்கு 2 பேர் வந்து 3 பேர் சொல்லலாம், ஏன் நிறைய 10 20 பேரோட சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் நானும் விசாரித்ததில் வந்து இந்த மந்த் எட்டுன்னு சொன்னாங்க தவிர பர்டிகுலராக வந்து நாளைன்னு சொல்லலை. ஸோ இதுவும் அப்டேட் எடுத்துக்கலான்னு தான் சொல்கிறேன். ஆனால் முழுசாக வந்து நம்ப வேண்டாம், எதிர்பாருங்கன்னு தான் சொல்கிறேன். ஆனால் வந்து இப்போ பாருங்கள், எனக்கு வீடியோ போட டைம் இல்லை, ஒரு பிரேக் டைம் தான் எனக்கு. ஸோ அதனால் அவசரமாக வந்து இப்போ கூட ஜஸ்ட் நான் வீடியோ போட்டுருக்கும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு நேயர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நாளைக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ வீடியோ போட்டுட்ருக்கும்போது ஜஸ்ட் இப்போ கூட அவர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து நான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறத உங்களுக்கு ஷேர் பண்ணணுங்காக தான் அவசரமாக உங்களுக்காக அந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து எனக்கு சொல்லணும் ஒரு தோணுச்சு, அதனால தான் வீடியோ இப்போ போடுறேன். ஆனால் வந்து மற்ற சேனல் மாதிரி வந்து ஏதோ ஒன்று சொல்லணும், நம்ம வியூஸ்க்காக லைக்காக நல்லாவே தெரியும். நான் உங்களுக்காக தான் இந்த சேனலை ஆரம்பித்தேன், உங்களுக்காக தான் அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும், நல்லா தெரியும். மேக்ஸிமம் வந்து நம்ம சேனலில் எதுவுமே ஒரு பொய்யான தகவலோ அல்லது வீண் வதந்திகளோ வந்து நான் எதுவும் சொன்னது கிடையாது, சொல்ல மாட்டேன். மேக்ஸிமம் வந்து எதிர்பாருன்னு சொல்கிறேன், முழுசாக வந்து நான் சொல்லலை. எதிர்பாருன்னு சொல்கிறேன். நாளைக்கு வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறேன் தவிர 100% வந்து வரும் அப்படின்னு நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் வந்து ரிசல்ட் வரும், ஆனால் நாளைக்குன்னு சொல்லலை, எதிர்பாருங்கன்னு சொல்கிறேன். எனக்கு ஒரு தகவல் ஜஸ்ட்டு ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிது, அதை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. நாளைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம், அதாவது நாளைக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு எதிர்பாருங்க. வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். அதை டிஆர்பி கால் பண்ணால் அவங்க அதாவது சில டிஆர்பியில் வந்து கால் அட்டன் பண்ண மாட்டேங்காங்க, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அட்டன் பண்ணல அப்படிங்கிற நிறைய குறைகள் தான் வருது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சென்னை ஹெட் ஆஃபீஸுக்கு பண்ணும்போது நிறைய சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு, அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இல்லை, நீங்கள் உங்கள் டிஆர்பி கான்டாக்ட் பண்ணி கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க, ப்ரோ சென்னைக்கு நீ கால் பண்ணி கேளுங்கன்ட்டு. ஸோ அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ உங்கள் டிஆர்பிலேருந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஆனால் டிஆர்பி கான்டாக்ட் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் வந்து டிஆர்பியில் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அப்புறம் தான் ரேஷன் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட அப்படி கேட்டால் கரெக்டாக இருக்கும். அதாவது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கணுங்காக தான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. அதன் அடிப்படையில் தான் நிறைய பேர் வந்து இப்போ அப்டேட் கேட்டு எனக்கு நோட்டிஃபிகேஷன், அதாவது கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க தான் உங்களுக்காக அந்த ஷேர் பண்ணுறேன் இந்த தகவலை. ஸோ மேக்ஸிமம் வந்து இது உண்மையான தகவலை எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பரவலாக முறையில் நானும் கேட்ட அடிப்படையில் இந்த மந்த் எண்டுன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து வர ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. செக் பண்ணிட்டே இருங்க. நான் மேலும் ஏதாவது அப்டேட் கிடச்சா ஷேர் பண்ணுறேன், நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட்டு நல்ல அப்டேட் சந்திக்கிறேன். நீங்கள் அதை அப்டேட் கிடச்சா ஷேர் பண்ணுங்கள்.